Hi friends, it's Thursday morning. நான் the vlog எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்குள்ள vlog பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மீது கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது, வருஷமாக வந்து ஒரு குக்வேர் செட் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஃபைனலாக அதுவுமே நம்ம வாங்கியாச்சு. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே நான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்கும்போது, தெரியாதவங்களுக்காக மஹில் பாப்அப் லைஃப் ஸ்டைலில் நான் இப்போ வந்து மஹில் லைஃப்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா சேனலை வந்து சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதை நீங்கள் மஹில் லைஃப்னே போட்டு பாருங்கள். ஸோ பாப்அப் லைஃப் ஸ்டைல் போட்டாலும் மேபி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்டேட் ஆகுது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக சரியாக தெரியலை. சரி, ஓகே, இந்த அப்டேட் தான் கொடுக்கணும்னு இருந்தேன். சரி, ஓகே, எனக்கு vlog வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் எந்த மாதிரி சப்பாத்தி வந்து பிசைவேன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ நான் சோடிக் மிக்ஸி இருக்கலாம், அதில் வந்து தனியாக வந்து சப்பாத்தி பிசைறதுக்காக ஜார் கொடுத்துருப்பாங்க, அதில் தான் நான் பிசைவேன். 2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணியிருப்பேன். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஆட் பண்ணுவாங்க. தேவைக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணி 2 கப் கோதுமை மாவுக்கு 1 டம்ளர் வாட்டர் வந்து கரெக்டாக இருக்கும் பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு. ஸோ இதே போல் நல்லா சாஃப்டாக அது பிசைஞ்சே கொடுத்துரும். ஒரு 2 செகண்ட்லேருந்து 3 செகண்ட் தான் ஆகும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அதுக்கு மேலே கீ ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மாவை நல்லா ஊற விட்டுடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த கேப்பில் வந்து நான் இன்றைக்கி வந்து ஆமுட்டிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ரைஸ் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்து. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேலையே பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு பொட்டேட்டோ தான் எடுத்துருந்தேன். எனக்கு இது கொஞ்சம் பெரிய பொட்டேட்டோ ரொம்ப குட்டியாக கட் பண்ணணும்னு தேவையில்லை. ஓரளவுக்கு பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்கொயர் க்யூப் பீசஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கேன். இதை நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தான் நம்ம ரைஸ் கூட ஆட் பண்ணுவோம். மசாலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்புத்தூள், காரத்துக்கு வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் தான் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட் நம்ம டீ எடுத்துக்கலாம். ஸோ மார்னிங்கே வந்து டீ குடிச்சிட்டே ஒர்க் பண்ணால் தான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சில டைமில் வந்து ரிலாக்ஸாக குடிக்கிறதுக்கு டைம் இருக்கும். சில டைமில் வந்து நம்ம ஒர்க் பண்ண தான் சைட் பை சைடு வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரிலாக்ஸாக வந்து டீ குடிக்கணும் அப்படின்னு ஆசை உண்டு. பட் வந்து இப்போதைக்கு பாப்புட்டி பார்த்திங்கன்னா இருந்து குடிக்க விட மாட்டா, கை போடும் அதுக்குள்ளே. அதனால் வந்து அப்படி குடிக்க மாதிரி இருக்காது. ஸோ சைட் பை சைடு தான் வந்து குடிச்சிட்ருக்கேன். ஸோ டீப் ஃப்ரை பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ஃபுல்லாக கொஞ்சம் கருக்க விட்டுட்டேன். ஸோ அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்க வேண்டியதாக ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஒரு சின்ன பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பல்லாரியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பல்லாரியை ஆட் பண்ணிக்கலாம். பல்லாரி வந்து கோல்டன் கலர் வரது வரைக்கும் நல்லா வதக்க விட்டுட்டு ஒரு பழுத்த தக்காளி இதே போல் நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அந்த டொமேட்டோ பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து ஜீரக பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் பிரியாணி மசாலா இருந்தால் நீங்கள் பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். நான் வந்து வீட்டில் பிரியாணி மசாலா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா அண்ட் வந்து ஜீரக பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தேவைக்கு நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக வரும். நெக்ஸ்ட் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை எடுத்துக்கலாம். இது பாஸ்மதி ரைஸ் கூட நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் நீங்கள் வந்து ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, உடஞ்சிரும் அரிசி. நான் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு ஒல்லி அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் பொட்டேட்டோ கொஞ்சம் கருகாமல் எடுத்துருங்க. எனக்கு வந்து 1 சைடு வந்து கொஞ்சம் கரிஞ்சிடுச்சுது, கொஞ்சம் இல்லை நல்லாவே கரிஞ்சிடுச்சுது. நெக்ஸ்ட் வந்து சாதத்தை நல்லா 1லேருந்து 1 ஈவனாக வந்து புரட்டி எடுத்துக்கப்புறம் லாஸ்ட்டு பொட்டேட்டோ போட்டு நல்லா புரட்டி எடுத்தால் போதும். சூப்பரான பொட்டேட்டோ ரைஸு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சைட் பை சைடு வந்து நான் சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிறேன். மார்னிங் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி ப்ளஸ் வந்து எக் கிரேவி தான் வச்சுருந்தேன். எக் கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொக்கு போல் தான் கிண்டி எடுத்திருந்தேன். ஸோ அம்மூட்டிக்கு மட்டும்தான் மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்பாத்தி போட்டு எடுத்துப்பேன். ஸோ எங்களுக்கு வந்து அம்மூட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து தான் நான் வந்து எங்களுக்கு போட்டுப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பல்லாரி, ஒரு தக்காளி பழம், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர், மஞ்சள் தூள் போட்டு 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி சூப்பராக வந்துருக்கும். தொக்கும் போல் தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஸோ நம்ம சைட் பை சைடு வந்து க்ளீன் பண்ணணும். அம்முட்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சப்பாத்தி கேட்டால், ஸோ அவளுக்குமே ஒரு சப்பாத்தி வந்து நான் போட வச்சுட்டேன்.
ஸோ சைட் பை சைட் வந்து அயன் கடையில் நம்ம வந்து எப்போ ரெடி பண்ணாலுமே அதை நம்ம உடனே சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபுட் வந்து சில டைமில் வந்து கொஞ்சம் லைட்டாக கருப்பு கலரில் மாறின மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் முட்டை தொக்கை வந்து என்னோடய பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வெசல்ஸ் எல்லாமே அங்கேயும் இருக்கிறத எடுத்து வாஷ் பண்ண போட்டுருவேன். அம்முட்டி வந்து யூனிஃபார்ம் போட்டு ஷூ சாக்ஸ் எல்லாமே போட்டுட்டு சாப்பிடுவான். அவள் ஹேர் வந்து காயிறது கேப்புக்குள்ளே நானுமே கிச்சனில் ஏதாவது 1-2 ஒர்க் இருந்தால் கடன்னு முடிச்சிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப்பில் இருக்கிறது எல்லாமே தொடச்சி எடுத்துப்பேன். வெசல்ஸ் எல்லாமே எடுத்து சிங்க் போட்டிருப்பேன். கையோடி அடுப்பையும் தொடச்சி எடுத்துப்பேன். எனக்கு அடுப்பில் அது சிந்த சுத்தமாக பிடிக்காது, ஏனே தெரியாது. ஸோ அந்த எப்போவுமே வந்து அப்படி தான், அடுப்பும் சரி கவுண்டர் டாப்பும் சரி, நான் ஒரு ஒர்க் பண்ணும்போது சைட் பை சைடு நான் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ வெசல்ஸ் வந்து நம்ம அப்படியே போட்டோன்னா அம்முட்டி ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கடுப்பாக இருக்கும். ஏன்னா மறுபடியும் நம்ம சப்பாத்தி போடணும் இல்லையா. இதில் பாப்பா வச்சுருக்கனால இந்த மாதிரி தான் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நான் ஒர்க் முடிச்சிடுவேன். ஏன்னா பாப்புட்டி வந்து கொஞ்சம் நேரம் வரை அவள் சமத்தா உட்காந்து விளையாட மாட்டாள், தூக்க சொல்லிட்டு இருப்பாள். இல்லைனா இந்த கிச்சன் கவுண்டர் டாப் கிட்ட வந்து நின்றுக்கிட்டே இருப்பாள். அதனால எனக்கு வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அவள் என்கிட்ட இல்லாதனால கடை நான் எல்லா ஒர்க்குமே பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெசல்ஸும் நான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வெசல்ஸ் க்ளீன் பண்ணாலே போதும், கிச்சனில் வந்து ஓரளவு வந்து கிச்சன் பார்க்க ரொம்ப நீட்டாக அந்தமாக இருக்கும். அது மாதிரி கவுண்டர் டாப்பில் அண்ட் கேஸ் அடுப்பில் இருக்குல்லையே அதில் மட்டும் எச்சி எதுவுமே இல்லாமல் இருந்தாலே போதும். கையொடி பார்த்தீங்கன்னா நான் சிங்கையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அம்முட்டிக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் பாக்ஸை. ஸோ அவளுக்கு வந்து கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை தொக்கு தான் கொஞ்சமாக வச்சு விட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பொட்டேட்டோ ரைஸ் தான். ஏன்னா பொட்டேட்டோ எடுத்து சாப்பிடும் போது சைடுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ மேலே இருக்க அந்த கருகி இருந்தால அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அம்முட்டிக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஸ்பூன் யூஸ் பண்ண தான் செய்யணும், நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அந்த கருகிறது அவளுக்கு கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால் மேலே இருக்கிறது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இன்னைக்குள்ள லஞ்ச் பாக்ஸ் மெனு இது தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் ட்ரை பண்ணி கொடுத்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தாஸ்டே என்ன லஞ்ச் மெனு உங்கள் குட்டீஸ்க்கு பண்ணி கொடுத்துருந்தீங்க அதையுமே என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ அம்முட்டியை கொண்டு விட்டுட்டு வந்துடலாம். டைம் இருந்துச்சுன்னா நான் வந்து கிச்சனில் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன்னா நானும் ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் அம்முட்டி கிச்சனில் வந்து ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருந்தால் பாப்புட்டியை மட்டும் தான் ஹஸ்பண்டை கொடுத்துடுவேன். ஸோ வந்ததுமே பார்த்தீங்கன்னா பாப்புட்டிக்கு ஒரு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டேன். அவள் வந்து எப்போவுமே அப்படி தான் ஒர்க் பண்ணும்போது காலில் கிட்ட வந்து நான் அழுதுட்டு இருப்பேன். அதுக்காண்டி வந்து கவுண்டர் டாப் மேலே தூக்கி விட்டுருவேன். ஸோ ஒரு சப்பாத்தி பிச்சு போட்டிருக்கேன், சாப்பிடுவா, கொஞ்ச நேரம் தூவி விடுவா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாள். அது கேப்பில் வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து நான் சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறேன். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து சாப்பிட மாட்டாங்க, கடைக்கு எடுத்து போய் தான் சாப்பிடுவாங்க. சில டைம் தான் வீட்டிலேருந்து சாப்பிட மாதிரி இருக்கும். ஆனால் நான் அன்றைக்கி வந்து சப்பாத்தி வந்து அவங்களுக்கு 3 சப்பாத்தி, அவங்களுக்கு எனக்கு 2, பாப்பாவுக்கு 1 இவ்வளோ தான் போட வேண்டியது இருக்கும். ஸோ சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட நம்ம மாவு பிசையும்போது சுகர் ஆட் பண்ண கூட இன்னமும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சுகர் ஆட் பண்ணல, கீ ஆட் பண்ணி தான் நான் பிசைஞ்சிருந்தேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஈவினிங் வரை நம்ம அப்படியே வச்சுருந்தாலே போதும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கையோடி வந்து நம்ம சப்பாத்தி விட்டுருப்போம்ல அந்த கட்டை ப்ளஸ் கவுண்டர் டாப்பில் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த கோதுமை மாவெல்லாம் செஞ்சுருக்கணும். ஸோ அந்த இதெல்லாமே கையோடி நான் வந்து தொடச்சி எடுத்துக்க போகிறேன். அப்படி இல்லை நான் அங்கேயும் பிசுன்னு இருக்கும், மாவு அங்கேயும் செஞ்சிருக்கும். அதனால் நான் வந்து கையோடி க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எப்போ நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணாலும் கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தெரியாமல் அதில் பூச்சி ஏதாவது சிந்திருக்கும், அப்புறம் வந்து அதில் கரப்பாம்பூச்சி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே நம்ம வந்து சிங் ஏரியாவில் க்ளீனாக பார்த்துக்கிட்டாலே போதும், கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது. அட் த சேம் டைம் நம்ம கவுண்டர் டாப்பில் ஏதாவது எச்சு செஞ்சிருந்தாலும் சரி, சில டைமில் ஆயில் கொட்டியிருந்தாலுமே கையோடி க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கவுண்டர் டாப்பில் எந்த ஒரு பாச்சா தொல்லையுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஒர்க்குமே முடிஞ்சதுக்கப்புறம் லைஸால் கொஞ்சமாக வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கோலின் பாட்டிலில் நல்லா வந்து லெமன் ப்ளஸ் சோடா உப்பு போட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணி நல்லா தொளிச்சு விட்டுட்டிங்கன்னா போதும், பாச்சா தொல்லை சுத்தமாக வரவே செய்யாது. ஸோ நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கையோடி பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் கிச்சன் எல்லாமே நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அப்போ தான் வந்து பாப்புடி தூங்க வச்சது வரைக்கும் நமக்கு லஞ்ச் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அத்தை பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் இருந்து என்ன அது ஜெவந்தி பூ செடி வந்து கண்ணு கிடச்சதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுவுமே கையோடி வந்து நட்டு வச்சுட்டேன். ஸோ காலத்தையும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அது அங்கே இருந்தாலும் கூட கொஞ்சம் வாடி போயிட்டு, ஸோ வந்து கையோடி அதுவுமே நட்டு வச்சுட்டேன். ஸோ
ஸோ அன்றைக்கி லன்ச் வந்து வீடியோ ஷூட் பண்ணலை. அஸ் யூஷுவல் தான் ஃபிஷ் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை தான். ஸோ அதனால நான் வீடியோ ஷூட் பண்ணலை. ஈவினிங் மேலே வந்து கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்திருந்தேன். அம்முட்டி ஸ்கூலுக்கு கூப்பிட போகும்போது கண்டிப்பாக பாப்புட்டி எங்கள் கூட வந்தான்னா இந்த மாதிரி தான் எல்லா விளையாட்டுலேயும் கொஞ்சமாக வேறி விளையாடுவான். அவளுக்கு வந்து இதெல்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா அம்முட்டியோட ஃப்ரெண்டோட சிஸ்டர். எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. அந்த பொண்ணு வந்து பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்தா. லவ் பேர்ட்ஸ் காமிச்சு தரேன், ரேபிட் காமிச்சு தரேன் கூப்பிட்டு போயிட்டு நாங்களுமே அப்படி போயிட்டே இருந்தோம். லாஸ்ட்டில் சொல்லலாம் அம்மா இது என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா க்யூட் அந்த பொண்ணு, நல்லா சமத்தா பாப்புட்டி கையை பிடிச்சி எல்லாமே கூப்பிட்டு காமிச்சா. பாப்புட்டி தான் ஏனே தெரில அவகிட்ட போகவே இல்லை. பொதுவாகவே சின்ன பிள்ளைங்கள்ட்ட டக்குன்னு மிங்கிள் ஆகிடுவா. பட் அந்த பிள்ளைகிட்ட போகவே இல்லை. அம்முட்டி ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு நேராக பார்த்தீங்கன்னா கொரியர் தான் வாங்க போயிருந்தோம். ரொம்ப நாளாக இல்லை 1.5 வருஷமாக கிட்டத்தட்ட வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். குக்வேர் செட் வந்து ஃபைனலாக வந்து நம்ம வாங்கி வச்சுது. ஸோ அங்கே கொரியர் வந்து நம்ம போய் வாங்க வரோம் அப்படி தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து கரெக்டாக ஸ்கூலுக்கு கிளம்பும் போது ஃபோன் வந்திருந்தது. சரி அப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸ்லேயே வச்சுருங்கன்னா நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னோம். சரி ஸ்கூல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அங்கே தான் வந்து வாங்க போயிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா வினோத் பிராண்டோட குக்கர் செட் தான். கிட்டத்தட்ட ஒரு 5 பீஸ் வரும்னு நினைக்கிறேன் வித் லெட்டோடி. ஸோ ரொம்ப நல்லா இருந்து நிறைய வீடியோஸ் வந்து ரிவ்யூ பார்த்துருக்கேன். பார்த்து தான் செக் பண்ணி போட்டு தான் வாங்கியிருந்தேன். நான் வந்து இதை ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு காம்போ செட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3080 rupees தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாப்புட்டி அம்முட்டி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஏதோ ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்முட்டி வந்து ஆன்லைனில் ஒரு கிச்சன் செட் பார்த்துட்டு வாங்கி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தால் கொஞ்சம் நாளாக. நான் நீ வளர்ந்தாச்சுல வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கவே இல்லை. பார்சல் பார்த்தோன்னே அவன் ரொம்ப வந்து எக்ஸைட் ஆகிட்டா. எனக்கு தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னு சொல்ல நம்பவே இல்லை. ஓப்பன் பண்ணும்போது அம்முட்டியும் சரி பாப்புட்டியும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. பாப்புட்டி பார்த்தீங்கன்னா இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகராக வெயிட் பண்ணி அவள் தான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தா. இந்த கடாய் பார்த்தீங்கன்னா 24 months வந்து வாரண்டியும் கொடுத்துருந்தாங்க. பேக்கிங்லாம் அவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு டேமேஜஸ் எதுவுமே இல்லை. பெரிய அட்டை பாக்ஸுக்குள்ளே ஒரு குட்டி அட்டை பாக்ஸ் வச்சு அதுக்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டுக்குமே தனியாக வந்து நீட்டாக வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் அப்படி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. ஒரு சாஸ் பேன் இருந்தது 16 cm வித் லெட்டோடி 2.1 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி வந்து பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சாஸ் பாட் இருந்தது வித் லெட்டோடி 20 cm 3.8 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி பிடிக்கிறது இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாய் இருந்தது. அதுவுமே வந்து 20 cm வித் லெட்டோடி 1.8 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரை பேன் இருந்தது. அதுவுமே 20 cm. இந்த லெட் பார்த்தீங்கன்னா மாறி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லெட் பார்த்தீங்கன்னா 3 தவாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ரைங் பேனுக்கு வந்து அந்த லெட்டு கொடுக்கல. பட் இன்னொரு பார்ட்டிகுலர் லெட் வந்து நம்ம இதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருந்தது. குவாலிட்டி வந்து அது மட்டும் இல்லை, நல்லா வந்து அடி கனமாக இருந்தது. நம்ம வந்து ஸோ இது இண்டக்ஷனில் கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து நல்லா வெயிட்டாக அடிக்கனமாக இருந்தது. ஹேண்டிலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இதில் எனக்கு ஒரே ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா கடாய் மட்டும் கொஞ்சம் சின்னதாக வந்தது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நான் வந்து பிக்சர் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணேன். இது மட்டும்தான். பட் இதுவுமே வந்து சின்னதாக க்யூட்டாக நல்லா இருந்தது. ஸோ பார்த்துருப்பீங்க கீழேயே உங்களுக்கு வந்து வித்து வந்து கொஞ்சம் நல்லா வண்ணமாக தான் இருந்தது. ஸோ வந்து அவங்களுக்கு இதில் வச்சு ஏதாவது நம்ம வந்து குக் பண்ணாலும் அடி பிடிக்கிற வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஹேண்டில் அப்படி எல்லாமே நல்லா பக்காவாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சினா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். 3080 rupeesக்கு வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சினா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.